ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கட்டாயம் ஆஸ்திரேலியா அன்றைக்கி ஆப்போசிட்டாக இந்திய அணி தாங்க டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்களும் இந்தியாவும் தான் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் மோதுவோம். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பாகிஸ்தானை வீழ்த்துருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தொடங்க போகிற சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் பாகிஸ்தான் சீரிஸ் குறித்தும் இந்தியா ஆஸ்திரேலியா சீரிஸ் குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்கார் பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்ம டீமா பவுமா. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பாகிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. ஏன்னா இதுக்கு முன்னே பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவை 3-0 சொல்லிட்டு பாகிஸ்தான் வின் பண்ணாங்க ஓடிஐ சீரிஸை. இப்போ டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஒரே ஒரு போட்டி ஜெயிச்சா போதும் அவங்க ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போயிடுவாங்க. அது குறித்து டோமா பவுமா என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த பாகிஸ்தான் சீரிஸை நாங்கள் தான் வின் பண்ணுவோம். நாங்கள் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு கண்டிப்பாக தேர்வாகும். எங்கள் கூட என்னோட கணிப்பு பார்த்தீங்கன்னா இந்திய அணி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் ஆஸ்திரேலியா மைதானத்தில் விளையாடினாலும் இந்திய அணி இப்போ கொஞ்சம் வலுவாக இருக்காங்க. தேர்ட் டெஸ்ட்லாம் கொஞ்சம் கம்பேக் கொடுத்ததை நாங்கள் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த போட்டி ரொம்ப அனல் பறக்கிற போட்டியாக இருக்கும். ஆஸ்திரேலியா கிட்ட இந்தியா ஜெயிச்சா கண்டிப்பாக நாங்களும் இந்தியா தான் இந்த ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு மோதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெம்பா பவுமா பேசியிருக்காப்புல. ஏன்னா இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட ஆட போகுதுங்க பாகிஸ்தான் அணி. சவுத் ஆஃப்ரிக்கா ஒரே ஒரு போட்டி ஜெயிச்சாலே போதும், 2ல் டேரெக்டாக ஃபைனல் போயிடுவாங்க, எந்த டீம் கம்பேரிஷன் இல்லாமல். பட் பாகிஸ்தான் 2மே ஜெயிச்சிச்சுன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வெளியே, நம்மளும் ஆஸ்திரேலியா போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த ஆஸ்திரேலியா சீரிஸ் மெல்பர்ன் ஆடுனுக்கிற மேட்ச் எவ்வளோ முக்கியமோ அதே போல் இன்றைக்கி தொடங்க போகிற 4 மணிக்கு சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சு ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச்சு. கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுங்க எப்படி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 156க்கு 2 விக்கெட்டு தான் விந்திருக்கு. ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த கான்ஸ்டார்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காருங்க சின்ன பையனுக்கு. அந்த பையனுக்கு பயம் இல்லைப்பா, அந்த மாதிரி தான் என்ன அடி வச்சாருங்க. எப்பா சரியான ஒரு அடி ஓப்பனிங்கில் செம்மையான ஒரு மெரிட்ஸ் எல்லாம் பும்ராவே போட்டு பறந்துட்டார். அதனால் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அணி இப்போ நல்ல ஒரு ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஏன்னா 156க்கு 2 விக்கெட்டுன்னும் போது நல்ல ஸ்டேஜ் தான். இன்னும் போக நல்ல ஸ்கோர் அடிச்சிட்டாங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா அவ்வளோதான் காலிங்க. இந்தியாவோட நிலைமை யார் காப்பாற்றுதுன்னு தெரில, அந்தமாரி தான் போயிடும். இப்போதைக்கு இந்தியாவோட நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் ஆல் அவுட் பண்ணால் மட்டும்தான் முடியும். பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு தூணாக இருக்கிற பும்ராவே அந்த கான்ஸ்டார் சின்ன பையன் அடி நடிச்சிட்டாரு. அவரு தான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, ஜடேஜா தான் ஒரு விக்கெட் இருக்காரு. மற்றபடி சிராஜ், ஆகாஷ்தீப் எதுக்கு தானே டீமில் இருக்கிறீங்க கேட்குற மாதிரி பண்ணுறாங்க. ஓகே பார்க்கலாம். 3rd செக்ஷன் 2 செக்ஷன் முடிஞ்சு இருக்குது. 3rd செக்ஷன் இப்போ ஆட போகிறாங்க. இதுலையாச்சும் எதனா பண்ணுறாங்களா சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு இந்திய அணி தேர்வு ஆகுமா ஆகாதா, சவுத் ஆஃப்ரிக்கா தேர்வு ஆகுமா ஆகாதா, அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.